இன்று இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள். முதலில் இந்தியா பேட்டிங் தொடங்கிய போது சில நிமிடங்கள் சிரமப்பட்டாலும் பின்னர் ஆட்டம் முழுக்க மாறியது. ஷெஃபாலி வர்மா சிறப்பாக ஆடி 86 ரன்கள், ஸ்மிருதி மந்தனா 46 ரன்கள், மேலும் தீப்தி சர்மா 53 ரன்கள் சேர்த்து இந்தியாவை 298 ரன்கள் என்ற வலுவான நிலையில் நிறுத்தினர். பின்னர் தென் ஆப்பிரிக்கா பதிலடி கொடுக்க முயன்றது. அவர்களுக்காக வோல்பாட் தனியாக போராடி 101 ரன்கள் அடித்தார். அவர் செமி பைனல் மற்றும் பைனல் இரண்டிலும் சதம் அடித்து அபூர்வ சாதனை படைத்தார். ஆனால் இந்தியாவின் பந்துவீச்சுதான் போட்டியின் திருப்புமுனை. தொடக்கத்தில் விக்கெட்டுகள் எடுக்க இந்தியா சிரமப்பட்ட நிலையில் திடீரென்று ஷெஃபாலி வர்மா 2 முக்கிய விக்கெட்டுகள் எடுத்தார். அதன் பின் தீப்தி சர்மா மாபெரும் பந்துவீச்சை வெளிப்படுத்தி 5 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இறுதியில் தென் ஆப்பிரிக்கா 246 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்தியா மகளிர் அணி முதல் முறையாக உலக சாம்பியன்கள் ஆனது. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் ஷெஃபாலி வர்மா, பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட் தீப்தி சர்மா. தீப்தி சர்மா இந்த உலகக் கோப்பையில் 20க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளும் 200 ரன்களும் எடுத்து இரு துறைகளிலும் பிரகாசித்தார்.